மீனராசியில் 3 நட்சத்திரங்கள் வரும். பூரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதம், உத்திரட்டாதி நட்சத்திரம் மற்றும் ரேவதி நட்சத்திர அன்பர்கள் இந்த மீனராசி. மீனராசியில் ஆட்சி பெறக்கூடிய கிரகம் குரு பகவான், உச்சமாகக்கூடிய கிரகம் சுக்கிர பகவான், நீச்சமாகக்கூடிய கிரகம் புத பகவான். அதனால் பார்த்திங்கன்னா இவங்க ரொம்ப நேர்மையாக நியாயமானவர்களாக இந்த மீனராசி என்பவர்கள் எப்போவுமே இருப்பாங்க. அவங்களுக்கு ஏமாற்றணுன்ற ஆசை இருந்தால் கூட பார்த்திங்கன்னா ஒரு காலகட்டத்தில் கடைசியில் ஏன் நம்ம ஏமாற்றி பிழைக்கணும், நம்ம ஏன் ஏமாற்றணும் இன்னொருத்தரை அப்படின்னு நினச்சி அதுலேருந்து ஒதுங்கக்கூடிய ஒரு சூழல் எப்பவுமே இருக்கும். அதே போல் பார்த்திங்கன்னா எப்போவுமே நிறைய நாலேஜை கெயின் பண்ணக்கூடிய ராசியில் மிக சிறந்த ராசி எதுன்னு கேட்டால் மீன ராசி தான். இவங்க பார்த்திங்கன்னா வாழ்நாளில் ஏதாவது ஒரு விஷயத்தை படிச்சுக்கிட்டு ஏதாவது விஷயத்தை லேர்ன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. சாதாரணமாக ஒரு கடைக்கு போகிறாங்க, ஒரு டீ ஷாப்புக்கு போனால் கூட பார்த்திங்கன்னா அங்கே ஏதோ ஒரு பேப்பர் இருக்கும், சும்மா எடுத்து படிப்பாங்க. அதில் ஒரு சில விஷயங்கள் இருக்கும். அதுவுமே இவங்க வாழ்க்கையில் நிறைய தேவைக்கான ஒரு விஷயமாக கண்டிப்பாக இருக்கும். நம்ம எப்போவுமே பணம் சம்பாதிச்சிட்டு இருப்போம், அதெல்லாம் கவலைப்பட வேண்டாம், அதை சேர்த்து வைக்கணுன்ற எண்ணம் இல்லாமல் இவங்க என்ன பண்ணுவாங்க, இவங்க ஃபேமிலிக்காக, கூட பிறந்தவங்களுக்காக, இவங்களுடைய மனைவிக்காக, குழந்தைங்களுக்காக அதிகமான செலவுகளை பண்ணிவிட்டு எப்பவுமே நில் பேலன்ஸ்லேயே எப்பவுமே இருப்பாங்க. அப்போ என்ன ஆகும், ஒரு காலகட்டத்தில் இவங்களுக்கு ஏதோ ஒரு கஷ்டம் வருது. இப்போ இப்போ 7 சனி நடந்துட்டு வச்சுக்கோங்க, நிறைய மீனராசிகள் இப்போ யோசிக்கிறாங்க, ஐயோ நம்ம 4 காசு சேர்த்து வச்சுருந்தா பிரச்சனை இல்லாமல் இருந்துக்கலாமே, நம்ம ஏன் பண்ணாமல் போய்ட்டுன்னு வருத்தப்படக்கூடிய ஒரு சூழல் இந்த மீனராசி என்பவர்களுக்கு எப்போவுமே இருக்கும்.